எபாக்சி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். லே பண்ணி முடிச்சதும் நமக்கு வந்து முன்னால் வந்து ஜாயிண்ட் ஃபில்லிங் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு எபாக்சி பண்ண போகிறோம். எபாக்சிக்கு இப்போ இந்த இது ஒயிட் டைல்னால நம்மளுக்கு நம்ம பிளாக் எபாக்சி நல்லா இருக்கும். அது வேண்டியது என்னன்னா ஒயிட் டைலில் எபாக்சி போடும்போது நார்மலாக இதில் வந்து அந்த ஒயிட் டைல்னால இந்த எபாக்சி போட்டு முடிச்சு கரெக்டாக க்ளீன் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காரப்பட்ட மாதிரி ஒரு பேஸ்ட்டுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மற்ற கலர் டைம்லலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சாலும் அது பெரிய அளவு தெரியாது. மற்ற மாதிரி லைட்டெல்லாம் போடும்போது நல்லா தெரியும் இந்த ஒயிட் டைலில். அதனால ஃபஸ்ட்டு நம்ம எபாக்சி போட முன்னால் இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பிளாஸ்டரை போட்டு ஒயிட் பிளாஸ்டரை போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எபாக்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே டேப்பு போட்டு கிளியராக அந்த ஜாயிண்ட்டை மட்டும் எங்கே எபாக்சி போட போகிறோமோ அதை மட்டும் கரெக்டாக விட்டுட்டு பாக்கிய டேப்பு போட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இனி என்னென்னா எபாக்சி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து எபாக்சி போட போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எபாக்சி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பிளாக் எபாக்சி எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். இதில் 3 பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. இந்த பார்ட் ஏன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு டப்பாவில் நீங்கள் வந்து ஒரு மூடி விட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் டப்பா இது வந்து பார்ட் B, இதில் வந்து 2 மூடி விடலாம். அடுத்தது இது பார்ட் சின்னு சொல்கிறது பவுடர். அது வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் பண்ணலாம். நம்ம இப்போ பிளாக் எபாக்சினால அந்த பிளாக் பவுடர், அது பிளாக் பவுடரில் 3 மூடி. அப்போது ஃபஸ்ட்டு பார்ட் ஏல 1 மூடி எடுங்க, செகண்ட் இந்த பார்ட் பியில் 2 மூடி எடுங்க, இது பார்ட் சின்னு சொல்கிறது இந்த பவுடரில் 3 மூடி. இதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி மிக்சிங் ப்ராசஸ்ன்னு இப்போ நம்ம அண்ணன் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுவார் பாருங்கள். பாருங்க, இது வந்து பார்ட் B பெரிய டப்பா. அதில் இப்போ 2 மூடி எடுப்பாங்க, 2 மூடி அளவு. நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டக்குன்னு காய்ச்சிடும். அதனால் எவ்வளோ கரெக்டாக அது கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டப்பா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது 2 மூடி, இந்த பெரிய டப்பா 2 மூடி. அதை பார்ட் சின்னு சொல்லுவோம். பார்ட் B ஆக்சுவலாக பார்ட் B. இது பார்ட் ஏன்னு சொல்கிறது 1 மூடி சின்ன டப்பா. இதை 2 சொல்யூஷனும் விட்டுட்டோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. இது பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 3 மூடி. அங்கே 1 மூடி 2 மூடி விட்டோம். இது வந்து 3 மூடி. 1 2 என்ன போதும் 3 கரெக்டாக 3 மூடி விட்டுட்டோம். அதையும் நீங்கள் கரெக்டாக நல்லா அதுக்கு கூட ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மிக்சிங் தான் மெயின். இந்த காம்போசிஷன் வந்து 1 மூடி 2 மூடி அதே மாதிரி 3 மூடி அது கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும்.
இங்கே பாருங்க சூப்பராக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி இந்த இதுக்கு கிளியராக மிக்ஸ் பண்ணோன்னா இந்த லெவலுக்கு வந்துடும், கரெக்டாக இருக்கும். சரியா? இனி இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அந்த கேப்பில் அவ்வளோவுமே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி இதை ஆக்சுவலாக 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் வந்து எதை வச்சுமே க்ளீன் பண்ணக்கூடாது. இதை கிளியராக இதே மாதிரி ஃபுல்லுமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகிடும். அந்த 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எதையுமே யூஸ் பண்ணி ரப் பண்ணிடணும். ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு 40 மினிட்ஸுக்கு அப்புறம் தாண்டி ஷாம்பு போட்டு நீட்டாக வாஷ் பண்ணிடணும். நீங்கள் வந்து பிளாஸ்டர்லாம் போடுவாங்க. ஆனால் எப்படி தான் போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒயிட் டைல்னால் லைட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னா இப்படி ப்ராப்பராக பிளாஸ்டர் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா சில இடத்துலலாம் பார்த்துருக்கீங்க, அந்த இதில் உள்ள பேஸ்ட் வந்து அப்படியே பிடிச்சிட்டுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் போகாது. ஒரு 1 hour தாண்டிட்டுன்னா நீங்கள் வாஷ் பண்ணாலுமே போகாது. எப்பாக்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிக்கரிங்கை ஃபுல்லாக எடுத்துட்டோம். அந்த அப்ளை பண்ணி டோட்டலாக கம்ப்ளீட் முடிச்சதும் ஸ்டிக்கர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். அதே மாதிரி 40 மினிட்ஸ் தாண்டினதும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஷாம்பு போட்டு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி கிளியராக இதான் ஃபைனலாக என்ன நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு இதில் அந்த டாட்ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இதில் உள்ள கரை மாதிரி உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல் எதுவும் இருக்காது. அந்த எப்பாக்சி மட்டும் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக ஃபினிஷாக நீட்டாக வந்துடும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் இது வந்து டைல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த கேப் எல்லாம் கரெக்டாக ஃபில் ஆகி நீட்டாக இருக்கும்.